வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையுடைய மருத்துவ நன்மைகளையும் கருவேப்பிலை ஜூஸை நம்ம எடுத்துக்கிறதால என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்றத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். கருவேப்பிலையில் நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் மிதக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட சேர்த்து மென்று விழுங்கி சாப்பிட்றணும். இந்த கருவேப்பிலை நமக்கு பல வியாதிகளை தீர்க்கிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கருவேப்பிலை உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது, பசியை தூண்டக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஸோ நம்மள பல பேர்த்திட்டும் போயிட்டு கருவேப்பிலையுடைய ஏதாவது ஒரு மருத்துவ நன்மைகளை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்னா, கருவேப்பிலை சாப்பிட்டா முடி கருகருன்னு வளரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது உண்மைதான். அதை விடவும் தாண்டி இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் கருவேப்பிலை இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி விரிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பித்தத்தை தணித்து கருவேப்பிலை உங்களுடைய உடல் சூற்றை பார்த்தீங்கன்னா ஆற்றும். அதோடு கருவேப்பிலை கீரை மனதுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. குமட்டல், சீதபேதியால் உண்டாகி இருக்கக்கூடிய வயிற்று உளைச்சல், நாள்பட்ட காய்ச்சல், இது எல்லாத்தையுமே கருவேப்பிலை உங்களுக்கு குணப்படுத்தும். பித்த மிகுதியால் உண்டாகக்கூடிய பைத்தியத்தை குணப்படுத்த கருவேப்பிலை சித்த மருத்துவத்தில் உதவிகரமாக இருக்கு. வாந்தி, நாக்கு ருசியற்று போற மாதிரி இருக்கிறது, வயிற்று ஓட்டம், சாப்பிட்ட உடனே மலங்களிக்கக்கூடிய உணர்வு, பசியற்ற நிலை, சளி, இது எல்லாத்தையுமே கருவேப்பிலை உங்களுக்கு குணப்படுத்தும். உங்களுடைய கண்கள் ஒளி பெறுவதற்கும், முடி நரைக்காமல் இருப்பதற்கும், உங்களுடைய மேனி அதாவது உங்களுடைய உடல் எழில் பெறுவதற்கும், ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் கருவேப்பிலை உதவிகரமாக இருக்கு. கருவேப்பிலை ஜூஸ் அதாவது கருவேப்பிலை சாறு உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களை பலப்படுத்துது. அதாவது ஒயிட் பிளட் செல்ஸை பலப்படுத்துறதால உங்களுக்கு பலவிதமான நோய்கள் வராமல் நீங்க தடுத்துக்கலாம். பத்திய உணவு முறையில் சாப்பிடுபவர்கள் கருவேப்பிலையை துவையலாக சேர்த்துக் கொள்வது ரொம்பவே நல்லது. கண் ஒளி குன்றாமல், நரை திரை இல்லாமல் எப்போதுமே நீங்க இளமை பொலிவோட வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கருவேப்பிலை உங்களுக்கு அருமருந்தாக இருக்கும். கருவேப்பிலை நீங்க எடுத்துக்கோங்க. அரோசிகம் அப்படின்றது ஒரு நோய். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எது சாப்பிட்டாலுமே அந்த சாப்பாட்டோடைய அல்லது அந்த ஃபுட்டோடைய சுவையே உங்களுக்கு தெரியாது, மண்ணு போல ருசி அறிய முடியாமல் இருக்கும். அதுதான் அரோசிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய நாக்குல ருசி அறியக்கூடிய உணர்ச்சி இழைகள் மறந்து போறது தான் இதுக்கு காரணம். இதை போக்குறதுக்கு கருவேப்பிலை துவையலை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா சாப்பிடணும். ஸோ இது உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை போக்கிடும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து அம்மியில சுத்தம் பார்த்து அம்மியில வச்சு அரைச்சு தேவையான அளவு இஞ்சி, சீரகம், புளி, பச்சை மிளகாய், உப்பு, இது எல்லாத்தையுமே வச்சு மைய துவையல் மாதிரி அரைச்சு நீங்க சாப்பிட்டு வரும்போது உங்களுடைய நாவில் ருசி அறியக்கூடிய அந்த தன்மை மறுபடியும் ஏற்படும். அரோசிகம் நோய் உங்களுக்கு குணமாகும். கருவேப்பிலையை நீங்க நல்லா அரைச்சு அதோட முட்டையினுடைய வெள்ளை கருவை சேர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா தலைக்கு தேய்த்து குளிச்சிங்க அப்படின்னா முடி உங்களுக்கு நன்றாக வளரும். சுத்தமாக ஆய்ந்து எடுத்த கருவேப்பிலையை அம்மியில மைய அரைச்சு அதை நீங்க ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதில் ஒரு எலுமிச்சம்பழத்துடைய சாற்றை, அதாவது எலுமிச்சம்பழத்துடைய ஜூஸ், ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்துடைய ஜூஸை விட்டு கலக்கி தினசரியும் காலையிலும் மாலையிலும் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாதத்தில் போட்டு கலந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா, அல்லது நீங்கள் தொடர்ந்து அதை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அடிக்கடி இந்த துவையில் நீங்கள் சாதத்தோடு ருசித்து சாப்பிடும்போது எந்த விதமான நோயுமே வராது. உங்களுடைய உடல் உறுதி பெறும். ஸோ உங்களுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகரிக்கப்படுவதால் பல விதமான நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம், பல விதமான நோய்களை வராமல் தடுத்துக்கலாம். பைத்தியம் தெளிய, புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருப்பவர்களுடைய புத்தியெல்லாம் ஒரு நிலையில் நிறுத்தி அறிவில் தெளிவை உண்டாக்குறதுக்கு சித்த மருத்துவத்தில் கருவேப்பிலை நல்லா பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ கருவேப்பிலை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஜூஸ் ஆகவும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அதை எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் விரிவாக பார்ப்போம் வாங்க. கருவேப்பிலையினுடைய இலை, வேர், பட்டை, தண்டு மற்றும் பூக்களை தண்ணீரில் கொதிக்க வச்சு பருகுனீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட கழிவுகள், தொந்தரவுகள் எல்லாத்துலையுமே நீங்கள் விடுபடலாம். கருவேப்பிலையில் பல விதமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு. குறிப்பாக கருவேப்பிலை கண், முடி மற்றும் புற்றுநோய் போன்ற பிரச்சனைகளை வராமல் உங்களுக்கு சார்ந்து தடுக்குது. உங்களுக்கு ஒரு டம்ளர் நீரை நீங்கள் கொதிக்க வச்சு அது கூட கருவேப்பிலை இலைகளை சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சிட்டதுக்கு அப்புறம் வடிகட்டி அந்த நீரை தனியாக பிரித்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த கிடைக்கக்கூடிய அந்த நீரை நீங்கள் வெறும் வயிற்றில் குடித்தாலே போதும். அப்படி நீங்கள் குடிக்கும் போது உங்களுடைய பல ப்ராப்ளம் கியூர் ஆயிடும். கருவேப்பிலையை அரைத்து சிறு உருண்டையாக உருட்டி அதை நீங்க மோர் சேர்த்து கலந்து பருகினீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 முறை, காலை அப்புறம் இரவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அல்லது காலை மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்களில் நீங்க மோர் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கருவேப்பிலை நீரை நீங்க தொடர்ந்து குடிக்கிறதால வாயு தொல்லை, வயிற்றுப்போக்கு, பித்தம் மற்றும் முடி உதிர்தல் போன்ற பிரச்சனை எல்லாமே அதிக அளவில் உங்களுக்கு வெகுவாக குறைய ஆரம்பிக்கும். கருவேப்பிலையில போதுமான அளவு இரும்பு சத்தையும் ஃபோலிக் அமிலத்தையும் பார்த்தீங்கன்னா கொண்டிருக்கு. ஸோ கருவேப்பிலை எலும்புகளை
வலுவடைய செய்வதில் ஃபோலிக் அமிலமும் முக்கிய பங்கு வகிக்குது. கருவேப்பிலையிலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஜூஸ் அந்த சாறு வந்து அல்லது கருவேப்பிலையை நீங்கள் பொடி மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டு உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்க்கும்போது வயிற்றுப்போக்கு உங்களுக்கு குணமாகும். மேலும் கருவேப்பிலையை மலச்சிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு மலமிளக்கியாக கூட நம்ம பயன்படுத்தலாம். கருவேப்பிலை ஜூஸோட நம்ம தேன் கலந்து உட்கொள்வது கூட வயிற்றுப்போக்கு மற்றும் மூல நோய்க்கான மருந்தாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு மாற்று மருந்தாக அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க சித்த மருத்துவத்தில். ஸோ நீங்கள் கருவேப்பிலையை அப்படியே நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் வெறும் வயிற்றில் கூட 4-5 கருவேப்பிலை இலைகளை அப்படியே நீங்கள் சாப்பிடலாம். உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடலாம். கருவேப்பிலையை சட்னியாக வச்சு சாப்பிடலாம். நீங்கள் கருவேப்பிலையை வந்து ஜூஸ் மாதிரி எடுத்தும் வந்து பயன்படுத்தலாம். கருவேப்பிலையை போட்டு கொதிக்க வச்ச நீரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி சுழற்சி அடிப்படையில் கருவேப்பிலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும். பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். ஸோ கருவேப்பிலையை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உணவுகளை சேர்த்து அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.